Hello friends, welcome to Mahis Brides and Beauty. நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஹேர் ஸ்டைலிங்க்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், அதே மாதிரி எப்படி ஒரு பிகினிங்கில் வந்து ஒரு கிட்ட நம்ம வந்து ஹேர் ஸ்டைலிங்காக நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரே, ஷைன் ஸ்ப்ரே, ஹோல் ஸ்ப்ரே இப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து மஸ்டானது தான். ஓகேங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரே நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெல்லா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக எது இருக்கோ அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி முடியல, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளால் அதை வந்து வாங்க முடியலன்னா கூட நீங்கள் ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 ml ஆஃப் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எந்த டூல்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது நமக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரே வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீக்ஸ் ப்ரொஃபஷனல்லேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ சீரம் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ஹேர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனாகவும் ஒரு ஃப்ரிஸியாக இல்லாமையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைன் ஸ்ப்ரேன்னு பார்க்கும்போது நான் டாஃப் பிராண்ட்லேருந்து தான் ஷைன் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். அதாவது அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நான் டாஃப்லேருந்து ஷைன் ஸ்ப்ரேவும் கேட்ஸ்பைலேருந்து ஹோல் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இந்த 2 ஸ்ப்ரே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 2 ஸ்ப்ரே இருந்தால் ஹேர் ஸ்டைல் நம்ம சூப்பராக ஒன்று பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த 2 ஸ்ப்ரே வந்து வாங்கணும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இந்த 4 ஸ்ப்ரே அதாவது வந்து 1 சீரம் வாங்கிக்கிங்க. சீரம் போது நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நம்ம அதுக்காக கண்டிப்பாக தேவைப்படும் ஹீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரே, அடுத்தது வந்து ஷைன் ஸ்ப்ரே, ஹோல் ஸ்ப்ரே. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி அதை செட் பண்ணாலும் அதுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹோல் ஸ்ப்ரே வேணும். நம்மளோட ஹேர் வந்து அந்த ஒரு துண்டு முடியெல்லாம் தூக்கிட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து நல்லா ஷைனிங்காக நமக்கு காட்டணும்னா கண்டிப்பாக ஷைன் ஸ்ப்ரே வேணும். ஓகேங்களா, இந்த 4 ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் முகூர்த்தம் ஜடையெல்லாம் போடணும். இப்போ ஜடை அப்போ வந்து ஜவுரிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு ஜவுரி முடி வந்து நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு இந்த பேடல் ப்ரஷ் வந்து வேணும். ஓகேங்களா, அப்போ வந்து ட்ரையர் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் காயறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, அந்த பேடல் ப்ரஷ் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல் கோம். இந்த மாதிரி ஒரு டைல் கோம் ஒரு 2 வச்சுக்குங்க. அந்த நார்மல் கோம் 1 வச்சுட்டிங்கன்னா நமக்கு கோம்பிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவுரி முடி. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த குஞ்சம். இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி நமக்கு வந்து குஞ்சம் வேறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து எல்லோரும் விரும்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குஞ்சத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேணி. இந்த வேணி பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் 1, அதாவது 2மே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸே இப்போதைக்கு போதும். ஒன்று ஹேர்லேயே, அதாவது ஒரிஜினல் ஹேர்லேயே செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரியானதும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்டட் டைப்பில் இருக்கும். 2 விதமாகவும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்டு, இப்போது ஒரு வேணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வேணியில் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு நெட்டு வந்து நம்ம பன் நெட்டு வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி எதுக்காக இந்த பன் நெட்டு வாங்குகிறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ ஜவுரிக்கு வந்து நம்ம பின்னுனதுக்கப்புறம் ஜடை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நெட் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் இந்த நெட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வேணிச்சுன்னா அதில் வந்து இப்படி பன் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு நெட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பிசுறு முடியெல்லாம் தெரியாமல் நம்மளோட ஹேர் ஸ்டைல் அந்த ஹேர் டூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து லுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இது 2மே வாங்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இப்படி ஒரு ஊசி. ஓகேங்களா, இந்த சின்ன ஊசி 1, பெரிய சைஸ் ஒரு நீடில் இது இந்த மாதிரி ஒரு பிளாக் த்ரெட். ஓகேங்களா, வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அந்த இது நெட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கோ நம்ம பூ வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூவை வந்து கட்டுறதுக்கு நமக்கு வந்து நூல் கண்டிப்பாக தேவைப்படும்.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செக்ஷன் கிளிப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இது ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போதோ கிரிம்பிங் பண்ணும்போதோ நமக்கு வந்து ஹேரை வந்து செக்ஷன் பிரித்து போடுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செக்ஷன் கிளிப் பயன்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபின்ஸ். இப்போ யூபின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் பின்னும் இன்னொன்று வந்து மீடியம் சைஸில் இருக்கிறது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து யூபின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பூ குத்துவோம் இல்லைங்களா, அந்த பின்னு பூ குத்துற பின் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில், இப்போ 2 சைஸில் இருக்கும் பாருங்கள், இந்த சைஸில் ஒன்று, இந்த மாதிரி ஒரு பிக் சைஸில் ஒன்று, இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேண்டு, ரப்பர் பேண்ட் வாங்கிக்கிங்க. இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம மெஸ்ஸி பிரைட் இந்த மாதிரி ஜடை இந்த ரிசப்ஷன் ஸ்டைல் ஹேர் டூக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்து கண்டிப்பாக பயன்படும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் என்ன மாதிரி வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர், ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிங்க் கலர். ஓகேங்களா, இந்த 3 வந்து காமனாக வந்து அதிகமாக யூஸ் ஆகிறது. அதனால் ஆர்டிஃபிஷியல் லவராக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ளவரில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சில டைம் ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரியுமே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராக இருக்குது, நமக்கு எந்த மாதிரி வந்து சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். சிசர் ஒன்று வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு நீங்கள் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையரு, ஸ்ட்ரைட்னர் இருந்தால் போதுங்க. கிரிம்பர் வந்து யூஸ் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவை தான். ஆனால் வந்து இப்போ பிகினிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிரிம்பர், கர்லர் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையர், அது வந்து நல்ல ஒரு பிராண்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். உங்களால் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நல்ல ப்ரைஸ்லேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து அகரோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா நான் ஐகானிக்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இப்போ நீங்கள் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நம்ம ஹேருக்கும் நம்மளோட சாரீஸ்க்குமே வந்து 2 in 1 கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது மாதிரி போக போக நீங்கள் மறுபடியும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தனி சாரீ ட்ராப்பிங்க்கு தனியாக இதுக்கு தகுந்த தனியாக கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பேசிக் பிரைடல் மேக்கப் திங்ஸ் பற்றின வீடியோ. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸை வச்சே நம்மளால் சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம பிரைடுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். இதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்ன டவுட் இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.